ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இன்றைக்கி நான் வரும்போது தேங்காயும் வாங்கிட்டு வந்தேன். இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் பெட்டாவெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஒரு தேங்காய் பார்த்தீங்கன்னா 180 ரூபா போகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொச்சி கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் கடையில் ஒரு நாள் தேங்காய் இருக்கும், ஒரு நாள் தேங்காய் இருக்காது. என்னென்னு சொன்னால் தேங்காய் இல்லை, வரவே இல்லைன்னு சொல்லிவினோம். அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீட் போயிருந்தேன்னா அங்கே வாங்கிட்டு வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் 180 ரூபா போகுது. உங்களோட இடங்களில் எப்படி போகுது ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் விலைன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா புளியும் சரியான விலை, புளியும் சரியான விலையாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொரக்கா புளி வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் கறி வைக்கலாம் நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு வைக்கணும்னு சொல்லி இந்த புளி வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் கொரக்கா புளி பேஸ்ட். இது அந்த இதாக வாங்கியெல்லாம் கொரக்கா புளியோட பேஸ்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது 100 கிராம் தான் வாங்கிட்டு வந்தேன். இது 80 ரூபாய்க்கு அது வாங்கிட்டு வந்தேன். இதில் இருக்க மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசையாக அதோட வாங்கிட்டு வந்தாச்சு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிக்காயும் விலை கூட்டிட்டு நண்பர்களே. 1 கிலோ தேசிக்காய் 1000 ரூபாயாம். எப்பா சாமி, எனக்கு ஒரு 5 கார்மெண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.